கீழ்காணும் ஈருறுப்பு பரவல் b of n, p க்காக probability of x is equal to k என்பதை கணிக்க. ஸோ நமக்கு இங்க என்னது 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. 3ல என்னது n, p, k அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதலாம், அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுடைய b அப்படிங்கிற என்னது ஈருறுப்பு பரவலா இருந்ததுன்னா நம்ம k அப்படிங்கிறதுனுடைய நிகழ்த்தகவு, அதாவது x is equal to k அப்படிங்கிறனுடைய நிகழ்த்தகவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா NCK. ஓகே, அதுக்கப்புறம் என்னது p பவர் k, அதுக்கப்புறம் q பவர் n மைனஸ் k. ஸோ இங்க k அப்படிங்கிறது என்னென்ன வேல்யூலாம் எடுக்கலாம் அப்படின்னா 0, 1, 2 அதுல இருந்து என்னது n வரைக்கும் எந்த வேல்யூலாம் எடுக்கலாம். இந்த q அப்படிங்கிறது என்னது நமக்கு 1 மைனஸ் p. ஓகே, ஸோ p அப்படிங்கிற என்னது வெற்றியினுடைய நிகழ்த்தகவு, q அப்படிங்கிற என்னது தோல்வியினுடைய நிகழ்த்தகவு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது மொத கணக்கை செய்யலாம். மொத கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, n is equal to 6, p is equal to 1/3, k is equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா b of 6, 1/3 வந்து குறிக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன நமக்கு இங்க probability of x is equal to நமக்கு என்னது kங்கிறது 3 அது கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது NCK. ஓகே, ஸோ நமக்கு என்னது 6C3. ஓகே, அதுக்கப்புறம் என்னது p பவர் k, pங்கிறது என்னது நமக்கு 1/3 பவர் 3. ஓகே, ஸோ q அப்படிங்கிறது என்னது நமக்கு q is equal to 1 minus p, this is equal to 1 minus 1/3, this is equal to 2/3. ஸோ நமக்கு என்னது இங்க 2/3 அடுத்து n minus k, ஸோ 6 minus 3. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ண என்னது 63 அப்படிங்கிற என்னது 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 டிவைடட் பை 1 பெருக்கல் 2 பெருக்கல் 3. ஓகே, பெருக்கல் இங்கே வந்து என்னது நமக்கு 1/3 9 9 27 பெருக்கல் இங்கே வந்து என்னது 6 மைனஸ் 3ங்கிறது என்னது 3. ஸோ 2 அடுக்கு 3 அப்படிங்கிறது நமக்கு என்னது 8 டிவைடட் பை இங்கே வந்து என்னது 27. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்னது காமனெல்லாம் கேன்சல் பண்ணா இங்கே 23 6. ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்னது ஆன்சர் எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்க 5 20 28 16, ஸோ 160 டிவைடட் பை நமக்கு 27 பெருக்கல் 27 அப்படிங்கிற என்னது 729. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெண்டாவது கணக்கு எழுதலாம். ரெண்டாவது கணக்கு என்னது n is equal to 10. ஓகே, ஸோ p is equal to 1/5. ஓகே, ஸோ p is equal to 1/5 என்னது நம்ம q இங்கே கண்டுபிடிச்சலாம். ஸோ q is equal to 1 minus 1/5 is equal to நமக்கு 4/5. ஓகே, அது மட்டும் இல்லாமல் k is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பைனாமியல் 10, 1/5 வந்து குறிக்குது. ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா probability of x is equal to நமக்கு 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 10C4. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது p பவர் k, ஸோ 1/5 பவர் 4. ஓகே, அதுக்கப்புறம் என்னது q பவர் n மைனஸ் k, ஸோ 4/5 பவர் 10ல் 4 போச்சுன்னா என்னது நமக்கு இங்க 6. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளை பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இதுலேயே நம்ம வந்து என்னது ஆன்சரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அடுத்து என்னது நமக்கு இங்க மூணாவது அதுல என்ன கொடுத்துருக்காங்க n is equal to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. p அப்படிங்கிறது என்னது 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. p 1/2 இருந்தா என்னது q என்னது 1 minus 1/2 is equal to 1/2. ஓகே, ஸோ kங்கிறது என்னது 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது நம்மளுடைய பைனாமியல், அதாவது ஈருறுப்பு பரவல். நமக்கு என்னது n அப்படிங்கிறது 9, p அப்படிங்கிறது 1/2. ஓகே, ஸோ இப்போ நாம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா probability of x is equal to 7 கண்டுபிடிக்க போறோம். ஸோ this is equal to 9C7. ஓகே, அதுக்கப்புறம் என்னது p பவர் k, ஸோ 1/2 அதன் 7 அடுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது q பவர் n மைனஸ் k,
ஸோ Q என்னது நமக்கு 1/2 தான். ஓகே, n மைனஸ் கே அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்ன 9 மைனஸ் 7 2. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளால ஈஸியாக சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 9C7 அப்படிங்கிற என்னது நமக்கு 9C2. ஸோ 9 into 8 divided by 1 into 2. ஓகே, பெருக்கல் இங்கே வந்து என்னது 2 power 7 வந்து என்னது 2 power 2. ஸோ 1 by 2 power 7 1 by 2 power 2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்னது 4 கிடைக்கும். ஸோ 9 36. ஸோ இங்கே 4 என்னது இதோட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 9 divided by 2 power 7. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம வந்து இதையுமே சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல், ஸோ நமக்கு 10C4 அப்படின்னா என்னது 10 பெருக்கல் 9 பெருக்கல் 8 பெருக்கல் 7 அப்படின்னு நம்ம 4 டைம் எழுதணும். டிவைடட் பை நமக்கு என்னது 1 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 4. ஓகே, ஸோ நமக்கு அடுத்து என்னது இங்கே பெருக்கல், இங்கே வந்து என்னது 1 பை 5 4 அடுக்கு பெருக்கல், இங்கே வந்து என்னது 4 6 அடுக்கு டிவைட் பை 5 6 அடுக்கு. ஓகே, ஸோ இப்போ காமனாலாம் கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 2 8. ஓகே, அடுத்து 3 9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க 3 10 30. ஓகே, 3 21 210. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பெருக்கல் 4 6 அடுக்கு டிவைடட் பை நமக்கு 5 10 அடுக்கு. ஸோ பெரிய நம்பராக இருந்தால் அது நம்ம வந்து இவ்வளோ தூரம் சிம்ப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதை தாண்டி நம்ம வந்து சிம்ப்ளை பண்ண தேவையில்லை. பட் இங்கே சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம வந்து என்னது கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதுதான் கேட்டிருக்கேன், அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.